என்னால முடியலைங்க. என்னடா ஈனப்பிறவி நாய, கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொன்னியா? இந்த எஜமா வர சொல்லி கூப்பிட்டா செத்து போன போனமா இருந்தாலும் எந்திரிச்சு வரணும்டா. புரிஞ்சுதா? அடிமை நாய. டேய் இங்க பாருங்கடா, இவன் தோலை உரிச்சு அந்த தோளால என் காலுக்கு செருப்பு தைக்கணும். இவனை அடிக்கும்போது அந்த சத்தம் காதுல பாயணும். அடிங்கடா. அப்படிதான். ஐயா, பாவம் என் தாத்தா. அவரை விட்டுடுங்க, அவரை ஒண்ணும் பண்ணாதீங்க. உங்க காலை பிடிச்சு கேக்குறேன். எங்க தாத்தா ரொம்ப பாவம். உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன் ஐயா. எங்க தாத்தாவை விட்டுருங்க. காலை பிடிச்சு கேக்குறேன். என் தாத்தாவை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஏய், விட முடியாதுடா. அடிமை நாயிடாம. நான் சொன்னா விஷத்தை கூட குடிக்கணும் அவன். டேய் கழுவா, குடிக்கிறியாடா விஷத்தை? வந்து குடிடா விஷத்தை. சூர சூர வீரா அடிமையா கிடக்கிற மண்ண தூவிட்டான்டா. விடாதீங்கடா அவனை, புடிங்கடா. எங்கேயாவது போய் பொழைச்சுக்கங்கப்பா. போயிடுங்க, எங்கேயாவது போயிடுங்கப்பா. எஜமா, அந்த பையன் ஓடி போயிட்டான். இந்த கிழவன் செத்து போயிட்டான். அந்த குழந்தை மட்டும் தான் உயிரோட இருக்கு. எங்கடா போயிடுவான் அவன்? கிடைப்பான். கிடைக்கிறப்ப கம்சன் குழந்தைய கொன்ன மாதிரி கொல்றேன். அடியே வள்ளியம்மா, இந்த பொண்ணை உங்ககிட்ட வச்சு வளர்த்துக்கோ. 20 வயசானதும் நான் வச்சுக்கிறேன். அவளை நான் தான் வச்சுப்பேன். இப்ப நாம கொல்ல வேண்டியது அந்த பீம்ராவை தான். அவன் என் ஊர் மக்களையும் எழுத்துக்கிட்டு பெரிய எஜமான ஆயிட்டான், என்ன சின்ன எஜமான ஆக்கிட்டான். அவனை பிடிச்சி அவன் இதயத்தை எடுத்துட்டு வாங்க. தொட்டுக்கிட்டு சாப்பிடுறேன். போங்கடா நாய்களா, போங்கடா. சூர சூர வீரா இடி முழங்கிடவாடா. யாரா நீ? இங்க எதுக்குடா வந்திருக்க? உன் யமன்டா. ஐயா, வெத்தலை பாக்கு. ஓடி. வீரா 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 சூர சூர வீரா. யாருகிட்டடா வர? தாத்தாவை எதுவும் பண்ணிடாதீங்க. குடிப்பாடா உங்க தாத்தா விஷத்தை. தைரியம் இருந்தா வந்து அடுறா. வீரா 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 தீமைகளை அழித்திட வாடா. வாடா
வணக்கம் ஐயா. டேய் மல்லேஷ், சொல்லுங்க ஐயா. உன் செருப்படுத்த அவன் கழுத்துல மாட்டு. ஏய் ஏய் வேணாம். இதுக்கப்புறம் நீ செத்த பொணத்துக்கு சமண்டா. ஏய் பீம்ராவ் எஜமான் நாயே, உங்க அம்மா உன் அப்பனுக்கு உன்னை பெத்திருந்தா நீ எஜமானுக்கே பிறந்திருந்தா என்ன கொல்லுடா எஜமான் நாயே. கொல்லுடா. ஆனா ஒரு விஷயம் புஜங்கரா, சாகிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நீ செத்து மேல போனதுக்கு அப்புறம் அந்த கடவுள் கிட்ட ஒரு வரம் வாங்கிக்கோ. மறுபடியும் மனுஷனா மட்டும் பிறக்க கூடாதுன்னு. அத மீறி பிறந்தான்னு வச்சுக்கோ, அப்பவாத உன்னை உயிரோட விடுறேன். விட்டு வச்சு பாடுறா. அவனை தூக்கி வெளில போடுங்க. பொறம்போக்கு பையன். ஒரு மனுஷன் இவ்ளோ சாப்பிட்டாலே அவனை பலசாலின்னு சொல்லுவாங்கடா. அப்படிப்பட்டவன் இவ்ளோ சாப்பிட்டா அவனை என்னன்னுடா சொல்லுவோம்? தெரியாது எஜமா. நானும் உன்ன மாதிரி தான்டா சாப்பிடுவேன். அப்படி சாப்பிடுறவங்கள பராக்கிரம பலசாலின்னு சொல்லுவாங்க. ஒரு யானை வந்து செவுத்த இடிச்சா என்ன ஆகும்? இடைஞ்சு போகும். அது எப்படிடா? தெரியாது எஜமா. அது எப்படின்னா, டேய் மல்லேஷ், அப்ப மனுஷனை இடிச்சா என்ன ஆகும்? தெரியாதுங்க எஜமா. என்னடா ஆகும்? என்ன ஆகும்? என்னடா ஆகும்? தெரியாதுங்க எஜமா. என்ன ஆகும்? குத்துன குத்துல உடம்பு சதறி ரத்த ஆறு ஓடணும். அது எப்படி தெரியுமா? என்னடா புஜங்கராவ் அனுப்பிச்ச ஆளுன்னு தெரியாதுன்னு நினைச்சியா? அந்த புஜங்கராவை எப்படி கொல்லணும்டா? அவங்கள குத்தி குத்தி கொல்லணும் எஜமா. என்னடா பகை என்னோடதா இருந்தா பழி வாங்குற என்ன உன்னோடதா இருக்கு? சோறு போட்டீங்கல்ல எஜமா. யாரா நீ? நாய மிஞ்சின விசுவாசமா இருக்கு. இருப்படா, என் கூடவே இருப்படா. எப்பவும் என் கூடவே இருப்படா. எஜமா அவனை இப்பவே கொன்னிடலாம் எஜமா. என்ன மாதிரி ஒரு பலசாலிக்கு எப்பவும் ஒரு எதிரி இருந்துகிட்டே இருக்கணும். இல்லனா நான் பலவீனம் ஆயிடுவேன். ஆனா இவனை கொல்றதுக்கு சரியான நேரம் வரும். புரிஞ்சுதா? புரிஞ்சது எஜமா. டேய் கழுவா, வந்து குடிடா விஷத்தை.